ஜின்களை குறித்து நம்ம யாரைக்குரிய ஒரு 10க்கும் மேற்பட்ட வீடியோக்களும் பேசியிருந்தோம். அது மேற்பட்ட அந்த 10க்கும் மேற்பட்ட வீடியோக்களில் ஒரு வீடியோ நம்ம பேசும்போது ஜின்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் தொடர்பு இருக்குது. அப்போ இந்த ஜோசிக்காரங்க பாவியான மனுஷனாக தான் இருப்பான் இப்படிங்கிற விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தோம். அப்போ நம்ம இதில் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா, ஜின்கள் கெட்ட மனிதர்களோட தொடர்பில் இருக்கும். நல்ல ஜின்கள் நல்ல மனிதர் வர வேண்டிய தேவையில்லை. ஏன்னு கேட்டால் இது குரானில் எங்கேயுமே இல்லை. ஒரு நல்ல ஜின் எனக்கு சொல்லி கொடுத்துச்சு, அதனால் நான் சொர்க்கத்துக்கு போனேன், சொர்க்கத்துடைய பாதையை காட்டி கொடுத்தது, இந்த மாதிரி ஆயத்தோ ஹதீஸ் எதுவும் இல்லை. ஜின்களுக்கு அந்த மாதிரி விஷயம் தேவையும் இல்லை. அது அதோட வேலையை பார்த்துட்டு இபாதத் பண்ணிட்டு இருந்துக்கும். அப்போ ஜின்கள் கெட்ட ஜின்கள் தான் நரகத்துக்கு அழைக்கும். அந்த ஜின்களை தான் கூட வச்சிருக்கிறாங்க, கூட ஒரு தொடர்பு இருக்குது, உள்ளத்தில் போடக்கூடிய விஷயம் இருக்குது ஜோசிக்காரங்களுக்கு. இதை குறித்து 6வது சூறாவில் 128வது வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். அவங்க எல்லாரையும் ஒன்று சேர்க்கும் நாளில் மனிதர்கள் ஜின்கள் அனைவரும் நல்லா ஒன்று சேர்த்து விசாரித்து சொர்க்க நரகம்னு சொல்லுவான்ல, அந்த நேரத்தை குறித்து அல்லாஹ் சொல்கிறான், ஓ ஜின் கூட்டத்தாரே, நீங்கள் மனிதர்களில் அநேகரை வழிகெடுத்து உங்களுடன் சேர்த்து கொண்டீங்கள்ல அல்லாஹ் சொல்கிறான். மனிதர்களில் அதிகமான நபர்களை நீங்கள் வழிகெடுத்து சேர்த்துக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு, அதற்கு மனிதர்களில் உள்ள அவருடைய நண்பர்கள், அந்த ஜின்கள்னால பயன் அடைஞ்சாங்கல்ல அவங்க நண்பர்கள், அவங்க சொல்லுவாங்க, மனிதர்கள் எங்கள் இறைவா, எங்களில் சிலரை கொண்டு பயன் அடைந்து இருக்கிறோம். ஜின்களை கொண்டு பயனடைகிறது யாரு? நல்லவங்க யாரும் பயனடைய மாட்டாங்க. இந்த கெட்டவங்க தான் தொடர்பில் இருப்பாங்க. தொடர்பில் இருந்துக்கிட்டு ஏன்னா நரகவாசியாக இருக்கான் பாருங்க, சொர்க்கவாசி இதை பேசலை, எல்லாம் இந்த ஜின்களை கொண்டு நாங்கள் பயனடைஞ்சிருக்கிறோம், நானும் சொர்க்கத்துக்கு போகிறேன், அதையும் சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சு அப்படி பேச மாட்டாங்க. இந்த கெட்டவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, எல்லாம் எங்களில் சிலரை கொண்டு பலனடைந்து இருக்கிறோம், நீ எங்களுக்கு நிர்ணயித்த தவணையை நாங்கள் அடைந்து விட்டோம் என்று கூறுவார்கள். அதற்கு அல்லாஹ் சொல்லுவான், நரகம்தான் நீங்கள் தங்குமிடம், நரகம்தான் நீங்கள் தங்குமிடம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான்னு சொல்லி, இது 6வது சூறாவில் 128வது வசனத்தில் இருக்குது. அப்போ நல்ல மனிதர்களுக்கு நல்ல ஜின்களுக்கு தொடர்பு வராது. அப்போ அதை அழைக்கவும் மாட்டான், நல்ல மனுஷன் அந்த வேலையை பண்ணவும் மாட்டான். நான் ஜின்னை அழைக்க போகிறேன், அந்த வேலையும் பண்ண மாட்டான், அதுக்குரிய பூஜைகளை செய்ய போகிறேன், அதையும் செய்ய மாட்டான், எதையும் செய்ய மாட்டான். அவன் அல்லாஹ் சொல்கிறது என்ன, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறது என்ன, அந்த அடிப்படையில் போய்க்குவாங்க. இப்போ கெட்ட மனுஷங்க தான் மக்களிருந்து வித்தியாசப்படுத்தி காட்டணும், மக்களும் தனித்துவமாக தாங்க அடையாளப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த வேலைகளை செய்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான நடவடிக்கை இருக்கும்போது சில நேரங்களில் இப்போ மனிதர்கள்ட்ட ஜின்கள் உள்ளுக்குள்ளே போடுங்கிற சொன்னோம், செய்திகளை உள்ளுக்குள்ளே போட்டுரும். சில இடங்கள் ரொம்ப ரொம்ப அரிதாக ஒரு செய்தி நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, அந்த ஜின்னையை பார்த்த மாதிரி செய்தி இருக்கும். அந்த மனுஷன் கெட்ட ஜோசிக்காரனாக இருக்கானா, ஜின்னை இப்போ இந்த காலத்துக்கு இல்லை, அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு அறியாமை காலத்தில் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஏன்னா ஜின்னை குறித்து நம்ம பேசுனது ஒரு அளவுக்கு முழுமையாக பேசியிருக்கிறோம். அதில் விடுபட்டது நம்ம நினச்சது இந்த மாதிரி 2-3 செய்தி விடுபட்டுருக்கு. அந்த செய்தியும் சேர்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு அப்புறம் நடந்த ஒரு நிகழ்வு புகாரியில் 3866 ஹதீஸ் நம்பர். அப்துல்லா இப்னு உமர் அவங்க சொல்கிறாங்க, என் தந்தை உமர் அலியில் அவங்க ஒரு நபரை பார்த்து, இவர் இப்படி தான் இருப்பார், இவர் இன்னாரு தான் அப்படின்னு சொன்னார்னா அவர் அந்த மாதிரி தான் இருப்பார். உதாரணத்துக்கு ஒரு மனிதரை பார்க்குறாரு, பார்த்துட்டு இவர் அறியாமை காலத்து மார்க்கத்தில் இருந்தவராக இருக்கணும், இல்லை அறியாமை காலத்தில் ஜோசியராக இருந்திருக்கணும்னு சொல்லி ஒரு மனிதரை பார்த்து உமர்லையும் சொல்கிறாங்க. ஒரு மனுஷரை பார்த்து உமரில் சொல்கிறாங்க, இவர் அறியாமை காலத்தில் ஜோசியக்காரராக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மனிதரை என்கிட்ட கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி உமர்லையும் சொல்கிறாங்க. அப்போ கூட்டிகிட்டு வந்த உடனே அப்போ உமர்லையும் சொல்கிறாங்க, நீங்கள் ஜோசிக்காரங்களாக இருந்தீங்களாங்கிற கருத்தில் கேட்கும்போது அந்த மனிதர் சொல்கிறார், ஒரு முஸ்லீமான மனுஷனுக்கு நீங்கள் நல்ல வரவேற்பு கொடுத்துருக்கிறீங்க, நான் ஒரு முஸ்லீமு, எனக்கு நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ உமர் சொல்கிறாங்க, நீ எனக்கு அறியாமை காலத்தில் நடந்த செய்தியை சொல்லத்தான் வேணும் அப்படிங்கிறாங்க, அறியாமைக்கு நடந்த விஷயத்தை சொல்லத்தான் வேணும்னு சொல்லி. அப்போ சொல்கிறாரு வந்தவர் சொல்கிறாரு, அறியாமை காலத்தில் நான் ஜோதிடனாக தான் இருந்தேன். அப்போ உமர் நினச்சது கரெக்டு, அறியாமை காலம் ஜோதிடனாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு உமர் சொல்கிறாங்க, உன்னுடைய பெண், அதாவது உன்னுடைய பெண் ஜின் உங்கள்கிட்ட கொண்டு வந்த செய்தியிலே
மிகவும் வியப்புக்குரியது எது? அப்போ அந்த பெண் ஜின்னுக்கும் இந்த ஜோசிக்காரருக்கும் தொடர்பு இருந்திருக்கு. எந்த அளவுக்குன்னா கண்ணில் பார்க்குற அளவுக்கு இருந்திருக்கு. அப்போ அந்த பெண் ஒரு நாள் வந்து கடை வீதியில் நான் இருந்தபோது அந்த மனிதர் சொல்கிறாரு, நான் கடை வீதியில் இருந்தபோது அந்த பெண் ஜின் வந்து எங்கிட்ட வந்துச்சு, அதனோட பீதியை நான் பார்த்தேன். இந்த மாதிரி 1-2 செய்தி தான் இருக்குது. அது வந்து இன்றைய காலகட்டம் தொடருமெல்லாம் கிடையாது. அது வந்து உமரில் கேட்குறாங்க, கேட்கவும் தான் சொல்கிறார் அவர். அப்போ வந்து ஜின்கள் வந்து அடைந்த அச்சத்தை நீங்கள் பார்க்கவில்லையா? அவங்க வந்து மேலுலக செய்தியிலேருந்து ஒட்டு கேட்க முடியாமல், இது ஏற்கனவே இந்த ஹதீஸில் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கும்போது சொல்கிறாங்க. அப்போ வந்து இதில் வந்து இவர் உண்மை தான் சொன்னார், உமரில் சொல்கிறாங்க, இவர் உண்மை தான் சொல்கிறாரு, அந்த பெண் ஜின் இப்படி சொன்னது உண்மை தான் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அதே நேரத்தில் நான் வந்து காபத்துல்லாவில் வந்து இருந்தேன், சிலைகளுக்கு அருகே நான் தூங்கி கொண்டிருந்த போது ஒருவர் வந்து காளை கன்றை வந்து அறுத்து பலியிட்டார். அப்போது ஒரு அசரி குரல் வந்து வந்துச்சு, அதை விட கடுமையான குரலை நான் கேட்டதே இல்லை உமரில் சொல்கிறாங்க. அந்த குரல் என்ன வருது அப்படின்னா, பகிரங்கமாக பகைத்து கொண்டு வர வெற்றிகரமான ஒரு விஷயம், பேச்சு திறனுள்ள ஒருவர் வந்து வரப்போகிறாரு, அவர் வந்து அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை அப்படின்னு சொல்ல போகிறாருங்கிற செய்தி வந்து இது புகாரியில் இருக்குது. அந்த நேரத்திலே வந்து நபி ஸல்லல்லாஹு வந்துட்டாங்கன்னு இருக்குது. இப்போ இங்கே பார்க்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான ஜோசியத்தில் இருந்தார். ஜோசியக்காரராக இருக்கும்போது பெட்டை ஜின் அந்த பெண் ஜின்னுக்கும் இவருக்கும் தொடர்பு இருந்திருக்கு. அவர் இஸ்லாத்தை தழுவுனதுக்கு அப்புறம் அந்த ஜின்னோட தொடர்பு இருந்துச்சா? இருக்காது. குரானை ஓதுனா வராது, கெட்ட ஜின்கள் வராது, பயம். நம்ம ஆல்ரெடி இந்த வீடியோவில் சொல்லி குரானை கண்டது அச்சப்படும் சொல்லியிருக்கிறோம். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னாடி அறியாமை காலத்தில் சில விஷயங்கள் நடந்திருக்கு. அப்போ வந்து இந்த ஜின்களுக்கும் கெட்ட ஜின்களுக்கும் கெட்டவர்களுக்கும் தொடர்பு இருக்கும். அதுக்காக செய்தி மேற்கோள் காட்டுறோம். அவர் ஜோசிக்காரராக இருக்கும்போது தான் தொடர்பு ஏற்பட்டிருக்க தவிர அவர் முஸ்லீம் ஆனதுக்கு அப்புறம் தொடர்பு இல்லை. அப்போ வந்து யார் வந்து கெட்ட நிலையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து இந்த மாதிரி கெட்ட ஜின்கள் கெட்ட செய்திகளை போடும். நீ இதை செய்ய, இஸ்லாத்தை பேசுகிற மாதிரி இருக்கும். இந்த ஜோசிக்காரர்கள் வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இஸ்லாத்தின் பேரில் இருந்தாலும் அவங்க உள்ள என்ன போடப்படும்னா, நீ தொழுகாமையே சொர்க்கத்துக்கு போயிடுவ, நீ நோன்பு வைக்காமையே சொர்க்கத்துக்கு போயிடுவ, நீ ஹஜ்ஜு செய்யாமையே சொர்க்கத்துக்கு போயிடுவ, நீ குடும்பத்தை பிரித்தாலும் சொர்க்கத்துக்கு போயிடுவ, நீ செய்யக்கூடிய காரியங்கள் நல்லதுங்கிற கருத்தில் வந்து இந்த கெட்ட ஜின்கள் கெட்ட செய்தி உள்ளே போடும். இந்த செய்திக்கு ஆட்பட்டு தான் இந்த செய்தியை ஜின்கள் போடக்கூடிய செய்திகளை கேட்டு நடப்பதனால தான் எனக்கு பேர் இருக்குது, எனக்கு புகழ் இருக்குது, எனக்கு அந்தஸ்து இருக்குது, எனக்கு செல்வாக்கு இருக்குது, மக்களுடைய பலம் இருக்குன்னு இவனும் நம்புவான் அந்த ஜோசியக்காரன். அப்போ ஜோசியக்காரன் அந்த ஜின்னுக்கிட்ட அடிமைப்பட்டு போயிடுவான். ஏற்கனவே இந்த வீடியோவில் பேசியிருக்கிறோம். அதனால தான் அவன் வந்து அல்லாஹ்வுடைய கட்டளைகளை வந்து புறக்கணிக்கிற மாதிரி விஷயத்துக்கு வந்துடுறாங்க. அது முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாத மக்களாக இருந்தாலும் சரி, இவங்களாம் இப்படி வந்துடுவாங்க. அப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா முஸ்லீமில் சில ஹதீஸ்கள் வருது. இந்த ஜோசிக்காரர்களை எப்படின்னு கேட்டிங்கன்னா, சில நேரங்களில் அவங்க சில காட்சிகள் கூட காட்டப்படும். இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சு அவங்களுடைய வரம்பு என்ன, அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய எல்லை என்ன, அந்த எல்லையை தாண்ட முடியுமா, இதையெல்லாம் பார்க்கும்போது முஸ்லீமில் வந்து ஒரு ஹதீஸ் வந்து 5606 அபூ சயீத் அல் குத்ரி அவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அபூபக்கர் சித்திக் அவங்க, உமர் அலி அவங்க, இவங்க 3 பேர் வந்து மதீனாவில் வீதி ஒன்றில் வந்து போகிறாங்க. யாரை பார்க்க? இப்னு சய்யாதை பார்க்க. அப்போ இப்னு சய்யாதை பார்க்க போகும்போது அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இப்னு சய்யாதை பார்த்து கேட்குறாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி நீ சாட்சி சொல்கிறையா? இப்னு சய்யாதை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு அவன் சொல்கிறான், நான் இறைவனுடைய தூதர்னு சொல்லி நீங்கள் சாட்சி சொல்கிறீங்களா அப்படின்னு அவன் கேட்குறான், இப்னு சய்யாது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்கிறாங்க, நான் அல்லாஹ்வையும் அவனுடைய மாணவர்களையும் அவனுடைய புத்தகங்களையும் நம்பிக்கை கொண்டேன், நீ என்ன காண்கிறாய்? நபி ஸல்லல்லாஹு இப்படி பதில சொல்லிட்டு நீ என்ன பார்க்கணும்னு கேட்கும்போது அதற்கு இப்னு சய்யாத் சொல்கிறான், தண்ணீரின் மீது சிம்மாசனம் ஒன்றை பார்க்குறேன். இந்த மாதிரி இவங்களுக்கு என்ன, இவங்க வழிகேடு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி சோதனை அவனுக்கு சோதனை அவன் விழுந்து அவன் பெரிய ஆள் மாதிரி நினச்சிக்குவான். பெரிய ஆள் மாதிரி நினச்சி நான் வழிகாட்ட போகிறேன், நான் தூதர், நான் வந்து பெரிய ஆள், நான் சொர்க்கத்துக்கு வழிகாட்ட போகிறேன், நான் நன்மைக்கு வழிகாட்ட போகிறேன்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் உண்மையிலுமே அவங்க நரகத்துக்கு வழிகாட்டுவாங்க. அப்போ இப்னு சய்யாதை பார்த்து ரசூலுல்லாஹ் என்ன கேட்குறாங்கன்னா, என்ன பார்க்குறேன்னு கேட்கும்போது சிம்மாசனம் ஒன்றை பார்க்கிறேன் என்று சொன்னான். அதுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நீ கடல் மீதுள்ள இப்லீஸோடைய சிம்மாசனத்தை பார்க்குற. அப்போ எங்கே தொடர்பு இருக்குது பாருங்கள். ஒரு தொடர்பு நம்ம கற்பனை கெட்டாத சில தொடர்புகள் இருக்கும். அதை வச்சு
நம்ம பாதுகாப்பான சூழலில் இருக்கோம். முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் எந்த அச்சமும் இந்த மாதிரியான நபர்கிட்ட பட வேண்டிய அவசியமே இல்லை. பாதுகாப்பான சூழலில் நம்ம இருக்கிறோம். ஆனால் இவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கிற சில நேரங்களில் சில பேர்த்துக்கு இப்லீஸோட சிம்மாசனத்தை வந்து இப்னு சையத் பார்த்துருக்கிறான். அன்றையும் வந்து நீ என்னப்பா கேட்டு அல்லாஹ்வின் தூதரிடம் வந்து 2 உண்மையாளர்களையும் ஒரு பொய்யரையும் அல்லது ஒரு பொய்யரையும் ஒரு உண்மையாளர் நான் பார்க்குறேன்னு சொல்லி அவன் சொல்கிறான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இவனுக்கு குழப்பம் ஏற்பட்டுருக்கு. இவன் குழப்பம் இந்த மாதிரி அளவு குழப்பவாதிக. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க இவனுக்கு குழப்பம் ஏற்பட்டுருக்கு. 2 உண்மையாளர்னு யாரை சொல்கிறான்? ஒன்று வந்து ரசூலுல்லாஹையும் அபூபக்கரையும் அல்லது உமர் அவங்கள பொய்யர்னு சொல்கிறான். இந்த மாதிரி மாற்றி மாற்றி சொல்கிறான். சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க இவனுக்கு வந்து குழப்பம் ஏற்பட்டுருக்கு, இவனை அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு எல்லை இருக்குது. ரசூலுல்லாஹ் தான் சொல்கிறாங்க உனக்குள்ள எல்லை இருக்குது, அதை தாண்டி நீங்கள் போக மாட்டேங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் வந்து போகிறாங்க ஒரு இப்னு சையத்கிட்ட பேசும்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க என் மனசுக்குள்ளே ஒன்று நினச்சிருக்கிறேன் அதை சொல்லு அப்படிங்கிறாங்க. அப்போ சொல்கிறான் ரசூலுல்லாஹ் நினச்சது வந்து துஹான் 44வது சூறாவை பற்றி ரசூலுல்லாஹ் நினச்சிருக்கிறாங்க. நினச்சிட்டு கேட்கும்போது அவன் துக்கு அப்படின்னு அறகுறையாக சொல்கிறான், நீ துக்கு நிலம நினச்சிருக்கிறீங்க அப்படின்ட்டு. அப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெரியும், அல்ல அந்த விஷயத்தை கொடுக்குறான். அப்போ இதையெல்லாம் நம்ம வந்து வச்சு ஈமான இழந்துடக்கூடாது. அப்போ ரசூலுல்லாஹ்க்கு என்ன சொன்னாங்க பதில் தான் பாருங்கள். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க தூரம் போ அப்படிங்கிறாங்க. அவன் பாதி சொல்கிறான்ல துக்குன்னு, அவனை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்ல தூரம் போங்கிறாங்க. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், பக்கமாக அவனுக்கு பக்கத்தில் ஓடி போய் உக்காந்துக்கிறோம், அவனுக்கு சிசி பிள்ளையாக மாறிக்கிறோம், அவன் சொல்கிறதெல்லாம் சரின்னு நினைக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னது என்ன, இந்த மாதிரி சொன்னானா அவன்கிட்ட அவனை தூரம் போங்கிறாங்க, விலகி போங்கிறாங்க, இவன் சரியான ஆளாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அவன் நம்மள்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து நான் மனசில் ஒன்று நினச்சிருக்கிறேன் சொல்லுன்னு சொல்லி நம்ம யார்கிட்ட கேட்டு அவன் கொஞ்சம் ஏதாவது சொல்லிட்டானா போதும், அவனுக்கு அடிமை. எப்போ அப்படி போகிறோமோ அல்லாஹ்வுடைய அடிமை அப்படிங்கிறது போய் அந்த நபருக்குரிய அந்த ஜோசிக்காரனுக்குரிய அந்த குறிகாரனுக்குரிய அடிமையாக மாறிடுவோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதுதான் ரசூல் நமக்கு கற்றுக் கொடுத்தது. அவன் அப்படி சொல்லும் போது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, தூரப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, அதாவது வந்து உனக்கு ஒரு எல்லை இருக்குது, அந்த எல்லையை நீ தாண்ட முடியாது, எல்லாமே அவனால் பண்ண முடியாது, அந்த எல்லைக்குள்ளே பண்ணுவான், அதுக்கப்புறம் அவனுக்கு வரக்கூடிய அழிவு இழிவெல்லாம் வரும். அப்போ ரசூலுல்லாஹ் பார்த்து உமரில் கேட்குறான், அல்லாஹ்வின் தூதரை என்னை விடுங்கள், அவன் கழுத்தை வந்து வெட்டி விடுறேன்னு சொல்லி உமரில் சொல்கிறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க அவனை விட்டு விடுங்க, நீர் அஞ்சுகின்ற தஜ்ஜாலாக அதை ஒருவனாக தஜ்ஜாலாக இருந்தால் இவனை நீ கொல்ல முடியாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஜின்னை நான் வசப்படுத்தி வச்சுருக்குறோம், ஜின்னு எங்ககிட்ட இருக்குது, ஜின்னை வச்சு வேலை நம்ம செய்வோம் சொல்லக்கூடிய நல்லவங்க கிடையாது. அவங்க ஜோசிக்காரங்க குறிகாரங்க. அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா நரகத்துக்குரிய பாதைக்கு தான் வழிகாட்டுவாங்க. சொர்க்கத்துக்குரிய பாதை வழிகாட்டுற மாதிரி தெரிஞ்சாலும் சன்னமாக குரானை விட்டு ஹதீஸை விட்டு நம்மளை வந்து தூரப்படுத்தி, ஏன்னா அவங்கள தூரப்படுத்தலை, அந்த மாதிரி நபர் நாம் தூரப்படுத்தலைன்னா அவன் நம்மளை நெருக்கமாக்கிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னால், அல்லது அவன்கிட்ட நாம் நெருங்கி போயிட்டோன்னு சொல்லி சொன்னால் நரகத்துக்குரிய பாதை வழிகாட்டுவான். இதுதான் வந்து 6வது சூரா 128லையும் முஸ்லீமில் வரக்கூடிய விஷயமும் நமக்கு தெளிவுபடுத்துது. ஆனால் இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நாம் எச்சரிக்கையாக இருந்து அல்லாஹ்வோட பாதுகாப்பு தேடிய நிலையில் நம்ம இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹி